டைட்டிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. குலசை முத்தாரம்மன் தாங்க. வாங்க நம்ம எப்போ போனோம், எதை பற்றின வீடியோ அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வர்றேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொந்த ஊர் வந்து குலசை பக்கத்தில் ஒரு 5 கிலோமீட்டரில் தாங்க. குலசேரப்பட்டினம் திருச்செந்தூர்லேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் என்னமோ இருக்கும். அதிலேருந்து குலசையிலேருந்து 5 கிலோமீட்டர் பக்கம் எங்கள் ஊருங்க. நாங்கள் ரெகுலராகவே போவோம். இப்போ வந்து தொடர்ந்து மாந்த வெள்ளி அன்னைக்கு போயிட்டுருக்கோம். மாந்த வெள்ளின்னா தமிழ் மாதத்துக்கு லாஸ்ட் வெள்ளி அன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல், நான் எப்போ போகிறேன் அப்படின்னு, இது எங்கள் வீடுங்க. நாங்கள் போயிட்டு எங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோயில் போவோம். குளிச்சுட்டு நான் வந்து ரெகுலராகவே பூ ஏதாவது வாங்கிட்டு போய் கையால் தொடுத்து கொண்டு போய் முத்தாரம்மன் கொடுக்குறதா வாடிக்கை வச்சுருக்கேன். இப்போ எவ்வளோ நாளாக போயிட்டுருக்கேன்னா ஒரு 3 மாதமாக போயிட்டுருக்கேன் தொடர்ந்து. இந்த அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வந்து அடுத்த வெள்ளி வந்து அடுத்து போகிற டைம் வந்துருச்சு. இதை போன வாட்டியே எடுத்து வச்சுருந்தேன், வீடியோ ஷேர் பண்ணாமல் இருந்தேன். அதனால் ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லோரும் ஒரு நாளாவது கண்டிப்பாக குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு போங்க. இப்போ வந்து நான் போயிட்டுருக்கிறதுனால எனக்கு ஒன்று தெரிஞ்சதெல்லாம் நான் சொல்கிறேன். நாங்கள் வந்து ஒரு 8:30 மணி பூஜைக்கு நைட்டு போயிட்டுருந்தோங்க ரெகுலராகவே. அப்போ அன்னைக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி போகலாம், இது வந்து ஃப்ரிட்ஜு இல்லை, நம்ம வெளியூர்லேருந்து கொண்டு போகிறதுனால நம்ம கரும்பு ஜூஸ் கடைக்கு வச்சுருக்கோம் இல்லையா, ஐஸ் க்யூப்பு, அந்த பெட்டி, அந்த ஐஸ் பெட்டியை ஐஸ் கட்டி போட்டு அதில் பூ வச்சு நம்ம எடுத்துகிட்டு போயிடுறது. நம்ம போகிறது காரில் தான் போகிறோம். அந்த டைமில் காரில் போகாத டைம் வந்து அங்கனக்குள்ளே வாங்கி கட்டி என் கையால் கொண்டு போய் கொடுத்துட்டு தாங்க இருக்கேன். அதுதான் நமக்கு மனசு திருப்தியாக இருக்குது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு, நான் எப்படி கிளம்பி போனேன், என்ன புதுசாக அப்டேட் பார்த்தேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்னென்னா நாங்கள் வந்து 8:30 மணி பூஜைக்கு தான் கணக்கு பண்ணி ரெகுலராகவே போயிட்டுருப்போம். இப்போ இந்த வாட்டி சரி கொஞ்சம் முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி போனப்போ மாவிளக்கு பூஜை நடந்துக்கிட்டு இருந்துங்க. ரொம்ப நல்லா மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. கண்டிப்பாக இவ்வளோ தூரம் உட்கார முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு இடத்துல என்னால் இருக்க முடியல. எனக்கு பார்க்கவும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நம்ம ஊருக்கு போனாலே சந்தோஷம்தான். நான் வந்து இருக்கிறது மானாமதுரைங்க. இங்கேருந்து நம்ம அங்கே குலசை முத்தாரம்மனுக்கு போகணுன்னா ஒரு 200 கிலோமீட்டர் வந்துடுதுங்க. ஒரு 2 நாள் ஆயிடுது போயிட்டு வர்றதுக்கே. போகும்போது ரொம்ப மாவிளக்கு பூஜை ரொம்ப அருமையாக நடந்துகிட்ருக்கு. சரி வீடியோ எடுக்கலாமா என்னன்னு தெரியலேன்னு சொல்லி பார்த்து எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதாவது உள்ளே வந்து கோயில் சன்னதிக்கு போகும்போது வீடியோ எடுக்க முடியாதுங்க. அதனால தான் நான் ஷேர் பண்ணலை. பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருந்தால் நம்மளுமே அதில் கலந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மாவிளக்கு பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் தான் கோவில் பூஜைங்க. அதாவது 8:30 மணி பூஜை. இன்னும் சரியாக தெரில. காலைல 8:30 மணி, மத்தியானம் 1 மணி, சாயந்தரம் வந்து 4 மணி, நைட்டு வந்து 8:30 மணி. இப்படி தாங்க பூஜை ரெகுலராகவே, அதாவது பூஜை நடக்கிறது. மற்றபடி வந்து கோயிலில் எப்போனாலும் சாமி கும்பிட்டு விடுவாங்க. அந்த நட சாத்துற டைம் தவிர, அதாவது 1:30 to 3:30 வரைக்கும், 4 மணி வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி சாமி கும்பலாம். யார் திருச்செந்தூர் கோயில் போகிறீங்களோ அவங்கவுங்க பக்கத்தில் ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தில் குலசை முத்தாரம்மனை கண்டிப்பாக தரிசனம் பண்ணிட்டு வாங்க. எங்களுக்கு கிடச்சின தரிசனம் மாதிரி உங்களுக்கும் கிடைக்கட்டும், அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேங்க. மற்ற நேரமும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்குது. இது காரில் வரும்போது அழகாக இருந்துச்சு, அதையும் வீடியோ எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நம்ம வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இந்த ஒரு இதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு